இன்னைக்கு வீடியோ ஒரு ஆட்டின் சவால். ஒரு ஆடு வந்து சவால் விடுதியா நம்ம ஊரில், அந்த சவாலை வந்து மக்கள் ஜெயிச்சாங்களா இல்லை, அதான் இன்னைக்கு வீடியோ. அப்படி கிடையாது. இன்னைக்கு வீடியோ வந்து அண்ணன் அண்ணாமலையை பற்றி. அண்ணாமலை யார்? முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. இப்போ ஒரு தேசிய கட்சியின் எந்த பொறுப்பில் இருக்கிறாரு? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிறார். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிறார். ஒரு தேசிய கட்சியின் வெங்காய பொறுப்பில் இருக்கிற வெங்காயம்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் தப்பாக பேசாதீங்க அவரை பற்றி. எவ்வளோ பெரிய மனுஷன், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு வெங்காய பொறுப்பில் இருக்கும் மாபெரும் மனிதன். என்ன டேலண்ட் தெரியுமா? ஒரு டாப்பிக்கை திசை திருப்பி வேற எங்கேயோ கொண்டு போகிறதுல இந்த மனுஷனை அடிச்சிக்கவே முடியாது. புதிய கல்விக் கொள்கை திட்டம், மும்மொழி கொள்கை திட்டம், இதை பற்றி பேசின இந்த மக்களை ஒரு சவால் விட்டு, ஏன்னா நிதி தரல, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கினா தான் நிதினு அமைச்சர் நேரடியாக சொல்லிட்டாரு. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, நான் புதுசாக ஒரு டாபிக் எடுக்கிறேன்னு. அந்த டாப்பிக்கை மாற்றுறதுக்காக ஒரு சவால் விட்டார். ஒரு ஆட்டின் சவால் கிடையாது, அண்ணன் அண்ணாமலையின் சவால். அந்த சவால் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா, நீ சரியான ஆளா இருந்தா துணை முதலமைச்சரை பார்த்து நீ வா போன்னு தான் பேசுவாரு. நாகரிகம்லாம் தெரியாது இவருக்கு. எப்படி தெரியும்? முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, இவருக்கு எப்படி நாகரிகம் தெரியும்? அதெல்லாம் தெரியாது. நீ அப்புறம் அது மட்டுமா, கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். சரிங்க சார், அவசரப்பட்டு அவரை மாதிரியே பேசிட்டேன். ஏன்னா அவரே பார்த்து வளரல, அவரை மாதிரி தான் பேசுவேன். இவர் நான் இன்னைக்கு நேற்று அப்படி பேசுறாரு. என் மாமாவின் வழி தோன்றல் மாதிரி பல மேடையில் கண்ணாடினு பேசியிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேச்ச பாருங்களேன். வடக்கு தெற்கு மயிர் டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. இதான் படிச்சுக்கிறாரு ஐபிஎஸ் அதிகாரி. இதைத்தான் படிச்சுட்டு வந்து பொது வெளியில் பேசுறது. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு எமோஷனில் பேசிட்டாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எமோஷன் வரக்கூடாதா, கோவம் வரக்கூடாதா, அநாகரிகமாக பேசக்கூடாதா? பேசுவார். ஏன்னா அவர் யாருன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிறார். வெங்காய பொறுப்பில் இருக்கிறாரு. இப்படி தான் பேசுவார். இப்படி பேசினவர் என்ன சவால் விட்டார்? சவாலுக்கு வருவோம். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு. கெட் அவுட் மோடி சொல்லித்தான் பாரு அப்படின்னு சவால் விட்டாரு. ஆடு தன் வாயால் அறுபடும் என்ற வார்த்தைக்கு இல்லாம சவால். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விட்ட சவாலை ஊர் ஏத்துக்குச்சு. எங்கேயோ போற மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தன்ற கதையா? ஐயா எங்க வெளிநாட்டில் நிம்மதியா இருந்தார். அவர் எல்லாரும் மறந்துருந்தாங்க. அவரை கூட்டு ஒரு சவாலை விட்டு சந்தில் வச்சு சாணி அடிச்ச கதையா? எக்ஸில் ட்ரெண்டிங்கில் வந்துட்டாங்க மனுஷன். யாருமே சொல்ல கெட் அவுட் மோடின்ற வார்த்தை யாருமே பயன்படுத்தல. எல்லாம் தூங்கி இருந்தாங்க. அவங்கள எழுப்பி என்ன சவால் அது? உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார். இந்த சவால் விட்டவர் யாருன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு தேசிய கட்சியோட வெங்காய பொறுப்பில் இருக்கிறவர். அவர் யாரும் மதிச்சாங்களா? ஒரு மரியாதையே இல்லை. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மரியாதை கொடுத்து என்ன பண்ணிருக்கணும்? அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆச்சு? ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரின்ற மரியாதை கூட இல்லை. மரியாதையே தெரியல. உங்களை மதிக்கவே இல்லை. எதுக்கு இவங்கெல்லாம் சவாலை வர்றீங்க? தேவையில்லாத வேலை. சவால் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, இப்போ நான் ஜெயிக்கிறேன் பாரு. சவாலுக்கு இன்னொரு சவால், ட்ரெண்டுக்கு இன்னொரு ட்ரெண்டு. எதுக்குன்னே தெரியாது. புதிய கல்விக் கொள்கை திட்டம் எங்க, மும்மொழி கொள்கை திட்டம் எங்க, அதை விட்டுட்டு நீங்களா ட்ரெண்ட் ஆகுறீங்க. இப்போ நாங்கள் பாடுறா, இந்தியா ஃபுல்லாக எங்கால் தாண்டா, இப்போ நாங்கள் ட்ரெண்ட் ஆகுறோன்னு ட்ரெண்ட் ஆக்கினுக்குறாங்க. எதுக்குன்னு தெரில. நாளைக்கு எங்களோட நாள் காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின், நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். வெற்றி, சரியான வெற்றி, ரொம்ப நாட்டுக்கு தேவையான வெற்றி. இந்த வெற்றியை கூட எங்களால் கொண்டாட முடியலங்க, சத்தியமாக முடியல. வெளியே போய் சொல்கிறேன், ட்ரெண்டிங் நம்பர் 1 நாங்கள் தான், வெற்றி. அவன் கேட்டான் எத்தனை பேர் ட்வீட் பண்ணாங்கன்னு. நான் சொன்ன ஒரு 10 லட்சம் பேர்ரா, வெற்றிட்டா, நாங்கள் தானே வின்னுன்னு. அந்த 10 லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தா எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம். அவன் ஒரு கேள்வி கேட்டான். அவங்ககிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? ஆளுக்கு 10 ஐடி வச்சு நாங்களே தான் ட்ரெண்ட் பண்ணோம். மிச்ச மீதியில் இருக்கிறான், வடக்கில் இருக்கிறவன், அவனுக்கு இங்கே ஓட்டே இல்லை. இருக்கிற எல்லாருக்கும் காசை கொடுத்து நாங்கள் தான் ட்ரெண்ட் பண்ணோன்னு எப்படி சொல்கிறது? வெற்றி. ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, ட்வீட் நாங்களே போட்டுப்போம், எங்களுக்கு நாங்களே போட்ட வெற்றி. அப்படி ஒரு வெற்றியை கூட கொண்டாட முடியாத ஒரு வேதனையான உலகத்தில் வாழ்ந்து நிற்கிறோம் அண்ணாமலை சார்.
வெங்காய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் ஒரு வெற்றியை கூட கொண்டாட முடியல, கஷ்டமாக இருக்குது. அந்த வெற்றியை விடுவோம், கண்டென்ட்டுக்கு வரும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பேசிக்கணும்? மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கணும், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கலாம், நிதி தருவாங்க. அதாவது வைங்க, நாங்கள் நிதி தருவோம், நாங்கள் மறந்துட்டோம் இந்த நேரத்தில் நிதி தருவோம். மும்மொழி கொள்கை திட்டம்னா என்ன? நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, தமிழ் படிங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் படிங்க, கூடவே இங்கிலீஷ் படிங்க, மூணாவது ஒரு இந்திய மொழி, அது ஹிந்தி தான் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் ஹிந்தி தாண்டி வேறு டீச்சர் இல்லைன்னு சொல்லுவோம். ஹிந்தி டீச்சர் தாங்க இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி, இல்லை சரி ஏதாவது ஒரு மொழின்னு வச்சிங்களேன், இந்திய மொழியில் ஏதாவது ஹிந்தி, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ஹிந்தி, அப்படி இல்லைன்னா சமஸ்கிருதம், இப்படி ஏதாவது ஒரு மொழியை, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மொழியை கற்றுக்கினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்னா, இது அமெரிக்காவில் வேலை கிடைக்கும் அவங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கினா. ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்போத்துலேருந்து வேலை கிடைக்கும்? இப்போத்துலேருந்து. ஐயா மோடி ஐயா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார்ல, போயிட்டு வந்து நீங்கள் பேசுனாங்க, ஐயோ ஐயா மோடி ஐயாக்கு இங்கிலீஷ் தெரியல, ஏதோ ட்ரம்ப் தான் டிரான்ஸ்லேட் பண்ணாராம், ஐயா கிட்ட கேள்வி கேட்டதுக்கு ட்ரம்ப் வந்து உனக்கு கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல வேண்டியதாகுதுன்னு இப்படி கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலே. மோடி ஐயா நான் சாதாரண ஆளா? அவருக்கு தெரியாது இங்கிலீஷா? அவர் இங்கிலீஷ் பேச யாருக்கா புரியுமா? அமெரிக்காக்காரனுக்கே புரியாது, அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும், ரஜினிகாந்த் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கிலீஷ் அமெரிக்காக்காரனுக்கு புரியாது. அதனால் அவர் பொறுமை காத்தார். நீங்களே பேசுங்க, நான் பேசினா உங்களுக்கு புரியாது. அவருக்கு தெரியாது இங்கிலீஷா? அவருக்கு தெரியாது மொழியா? கலாய்க்கிறீங்க நீங்கள் ஐயாவே. அதனால் என்ன பண்ணார் ஐயா, அவர்கிட்ட ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்துருக்காரு. மும்மொழி கொள்கை திட்டம் உங்கள் ஊர்லேயே வைங்க, நான் பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாது, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷும் எனக்கு புரியும், ஆனால் என் இங்கிலீஷ் புரியாதனால நான் ஹிந்தியில் பேசுகிறேன். நீங்கள் மும்மொழி கொள்கையை வச்சிங்கன்னா நான் ஹிந்தியில் பேசுறது உங்களுக்கு புரியும், ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். எங்கள் ஊரில் ஹிந்தி படிச்சுட்டு வந்தோம்னா அமெரிக்காவில் வேலை கொடுங்கன்னு ஐயா சொன்னதா எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் எங்கள் வீட்டாண்ட சொன்னார். அதனால் மும்மொழி கொள்கை திட்டத்தை படிச்சிங்கன்னா அமெரிக்காவில் வேலை கிடைக்கும். ஏன்னா அங்கேயும் மும்மொழி கொள்கை திட்டம் வரப்போகுது. என்ன பண்ணுறது? அவ்வளோ யூஸுங்க. மூணாவது ஒரு மொழி படிச்சிங்கன்னா அது இந்திய மொழி, எவ்வளோ யூஸ் தெரியுமா? ಅಣ್ಣ ನನಗೂ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ, 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ, ಟೀ ಬೇಕಣ್ಣ, ಟೀ ಬೇಕೋ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏಯ್ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ, பஜ்ஜி ಬೇಕೋ, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು. மசுரன்னா பெக்கோ, இதெல்லாம் நீங்கள் பேசலாம் மும்மொழி கொள்கை திட்டம் வந்துச்சுன்னா. अण्णा मेरे को 2 ग्लास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए. दो டீ சாயே, சுகர் சாயே. போய் கடையில் போய் டீ வாங்கலாயா? மும்மொழி கொள்கை திட்டம் வந்துச்சுன்னா அதைத்தான் ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாரு. சாப்புண்ணுனே பார்டர் தன்னா சாப்புண்ணும் தலைவா, சாப்புண்ணுனே பார்டர் தன்னா சாப்புண்ணும் தலைவா, போட படிக்கணும் தலைவா, சாப்பிடணுன்னு வாரத்தான்னா சாப்பிடணும் தலைவா, சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்காக மும்மொழி கொள்கை திட்டம் தெரிஞ்சுங்க. ஹோட்டலுக்கு போனோம், டீ கேட்கணும், இதுக்கு தான் மும்மொழி கொள்கை திட்டம். அது மட்டுமா, அக்கா சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்கா, எனக்கு பிடிச்ச எங்கள் அக்கா, மறந்துட்டீங்களா எங்கள் அக்காவை? பாருங்களேன். பானிபூரி விற்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? பானிபூரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா? கண்டிப்பா. दो प्लेट दे दो. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is दो प्लेट दे दो. Is दो प्लेट दे दो. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களா? அவ்வளோதான், உங்களுக்கு பானிபூரியே கொடுக்க மாட்டான், எத்தனை வீட்டுக்கு போயிடுவான். உங்களுக்கு பானிபூரி கிடைக்காது இல்லை, சொல்லி பாருங்களா ஹிந்தி தெரியாது போடான்னு. அவன்கிட்ட दो प्लेट दे दोன்னு சொன்னால் தான் பானிபூரி கொடுப்பான். ஐயோ எல்லாம் கோச்சிப்பான் அவன். அப்படிதான் இங்கே இருக்கிற பானிபூரிக்காரங்கிட்ட दो प्लेट दो கேட்கு, दे दो தோதாவா, அது என்னடா தோ அதை கேட்கறதுக்கும் அங்கே அவங்க ஊருக்கு போனா अण्णा मेरे को 2 ग्लास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए. அவங்க ஊரில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் இங்கே வந்தா Is दो प्लेट दे दो. Is दो प्लेट दे दो. அங்கே போனா अण्णा मेरे को 2 ग्लास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए. அப்பயே ஹிந்தி, அங்கே போனாலும் ஹிந்தி, இங்கே வந்தாலும் ஹிந்தி. எனக்கு புரியல, எப்படி ஆமட்டு இருப்பானா? இல்லை நான் கேட்குறது தெரியாம தான். இங்கே வந்தாலும் அவர் ஹிந்தியில் தான் பேசுவாரா, அங்கே போனாலும் ஹிந்தி தான் பேசுவார். நாங்கள் மட்டும் இங்கேயும் ஹிந்தி கற்றுக்கணும், அங்கேயும் ஹிந்தி கற்றுக்கணும். அவன் எப்போ தான் தமிழ் கற்றுப்பான்? அவன் எப்போ தான் இங்கிலீஷ் கற்றுப்பான்? தமிழ் கூட கற்றுக்க வேணாம், இங்கிலீஷ் பேச சொல்லுங்கள். ஐயா மோடி ஐயா மாரி இப்போ அமெரிக்காவில் போய் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசினார்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ் பேச சொல்லுங்கள். அவங்க அதை சொல்ல மாட்டோம் இல்லை, அதை சொல்லிட்டா பெரும் தெய்வ குத்தமாகிடும். நாம் ஹிந்தி கற்றுப்போம். दो प्लेट दो दो. இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, நல்லா புரிஞ்சிங்க. பானிபூரி வாங்குறதுக்கும், அவங்க ஊருக்கு போனால் சோத்தை வாங்குறதுக்கும், டீயை வாங்குறதுக்கும், வழி கேட்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கையா? 3 மொழி படிங்க, படித்து தான் தொலைங்களேன். இப்போ ஐயா அண்ணாமலை எப்படி படித்தார்? I don't know a word of Sanskrit. I don't know a single word of Hindi. ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாத மனுஷன் இப்போ எப்படி ஹிந்தி பேசுகிறாருன்னா, Like that. रीजनल पार्टी में बड़ा वाला लीडर है, रीजनल पार्टी में एक लीडर है, रीजनल पार्टी में एक फैमिली नेता है, वो नेता के पूरा पावर. வாரே வா. அச்சா
என்னம்மா ஹிந்தி பேசுகிறா மனுஷன் இவர் மட்டுமா? அக்கா தமிழிசை, அக்கா தமிழிசை, பேர்லே பேர் தமிழ் இசை. அவங்க கவர்னராக இருக்கும்போது தெலுங்கு கற்றுக்கினாங்க, தெலுங்கு பேசுனாங்க, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க. தெலுங்குல கம்யூனிகேட் பண்ண அதுலதான் நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் மும்மொழி கொள்கைன்ற மாதிரி 4 மொழி கொள்கை அப்படியே தான் இருந்துச்சா? அதில் தான் படித்தாங்களா? தேவைப்பட்டுச்சு, வேலைக்கு போனாங்க, அங்கே தேவையாக இருந்துச்சு கற்றுக்குனாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் தேவையாக இருந்துச்சுன்னா கற்றுக்காதீங்க, இப்பயே படிங்க. 1வது 2வது 3வதுல அப்படி படிச்சிக்கினே இருங்க. 3 மொழி ஒரு குழந்தை கற்றுக்கினே தீரணும். அப்போ தான் அது வெளியூரில் போய் பானிபூரி கடை வைக்காது, பானிபூரி வாங்கும், 2 பிளேட் தோதோ கேட்கும். அதுக்காக நீங்கள் படிக்கணும். ஹிந்தி படித்தா இல்லை 3வது மொழி படித்தா நீங்கள் நாசாவுக்கு போகலாம், இல்லை இஸ்ரோவுக்கு போகலாம், புதுசாக எதாவது கண்டுபிடிக்கலாம், டெக்னாலஜி எதாவது தெரிஞ்சிக்கலாம், மக்களுக்கு தேவையான சயின்ஸ் எதாவது கண்டுபிடிப்பு உருவாக்கலாம், படிப்பில் பெரிய ஆள் ஆகலாம், தொழிலில் பெரிய ஆள் ஆகலாம். அதெல்லாம் கிடையாது. 2 பிளேட் தோதோ. அதுக்கு தான் 3 மொழி. புதிய கல்விக் கொள்கை திட்டம் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50க்கு மேலே உயர்த்த போகிறோம். நாங்கள் இன்னொரு 5-10 வருஷத்தில் இந்திய அளவில் அதை உயர்த்துறோம். எத்தனை % உயர்த்துறோம்? ஒரு 50 வரைக்கும் கொண்டு வர பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 51% இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுப்போம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினீங்கன்னா நீங்கள் 51 இருக்கிறீங்க, 50க்கு வாங்க, வர வைப்போம் உங்களை. அதான வளர்ச்சி. அப்படிதான் இருக்குது. இல்லாத ஒரு இடத்துல போய் சொல்லி வளர்த்தா பரவாயில்ல, ஆல்ரெடி வளர்ந்து போயிருக்கிறத பிடிச்சி அறுக்காத விதமாக சொல்கிறோம். வாங்க, அதுக்கு தானே. அதுக்கு ஒரு ரிசர்ச் இருக்குப்பா. ஒருத்தவங்க வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வெங்காய பொறுப்பில் இருக்க சொல்லியிருப்பாரு, சூப்பராக சொல்லியிருப்பாரு, கேளுங்களா. ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ், ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி, கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு. ஒரு ஆய்வறிக்கை பல என்ஜிஓக்கள் சேர்ந்து நடத்துகிறாங்க. இங்கே ஏசர் நடத்தியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் ஆய்வறிக்கை, மறந்து போயிடுவீங்க. 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்குறாங்க. இதை படிக்கணும். எத்தனை மாணவர்கள் 2ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, எத்தனை மாணவர்கள் இது 5ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, எத்தனை மாணவர்கள் 8ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க. 2ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு தமிழ் பேரா கொடுக்குறாங்க. தமிழ் அதை வந்து எத்தனை பேர் படிக்க முடியுது, எத்தனை % படிக்க முடியல. என்னன்னா தமிழ்நாட்டில் சோக கதை என்னன்னா, 2ஆவதுல இருக்கிற அந்த தமிழ் பேராவை 3ஆவதுல இருக்கிற குழந்தைங்களால படிக்க முடியல. பாவம், எத்தனை % படிக்க. அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் 87% குழந்தைகள் 3ஆம் வகுப்புல இதை படிக்க தெரியல. 87% கிளாஸ் 3 படிக்க தெரியல. 87% படிக்க முடியல. 3ஆவது படிக்கிற குழந்தை 2ஆவது படிக்கிற குழந்தையோட தமிழ் பேராவை படிக்க முடியல, தமிழ் பேராவை படிக்கல. பாருங்க, இது மற்ற ஸ்டேட்ல என்னமா படிக்கிறாங்க தெரியுமா அவங்க தாய்மொழியை? உத்தரப்பிரதேசில் 73% படிக்க முடியல, குஜராத்தில் 75% படிக்க முடியல. 73%, 63%, 50%. என்னென்ன சொல்ல வர்றாருன்னா, மற்ற ஸ்டேட்லலாம் 2ஆவது படிக்கிற குழந்தைங்களோட தமிழ் பேரா இல்லை, அவங்க மொழி பேராவை 3ஆவது படிக்கிற குழந்தைங்க படிக்குதான், நம்மளோட நல்லா படிக்கிறாங்களாம். ஏன்னா தாய்மொழி எப்படி வளர்ந்துருக்குன்றது தானே டேட்டா. அதுக்கு தானே டேட்டா எடுக்கிறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, மும்மொழி கொள்கை திட்டம், அது எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்ற டேட்டா இல்லை. அங்கே இருக்கிற 2ஆவது படிக்கிற குழந்தைங்களோட தமிழ் பேராவை 3ஆவது படிக்கிற குழந்தைங்க படிக்கணும், அதுதான் டேட்டா, அதுக்கு தான் ஆய்வு. அது எப்படியாப்பட்ட பேரானா, 2ஆம் வகுப்பினுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாம் படித்த இந்த தமிழ் பேராவை படிக்க முடியலைங்க. இவர் படித்த பேராவை படிக்க முடியல. இவர் படிச்சிருக்காரு, ஒரு IPS அதிகாரி படித்த பேராவை 3ஆவது படிக்கிற குழந்தைங்களால படிக்க முடியல. அது என்ன பேரானா, சூப்பராக படிச்சிருப்பாரு. இப்போ அவங்களும் பார்த்து படிக்கணும், இவரும் பார்த்து தான் படிப்பார். என்னம்மா படிப்பார் கேளுங்களா, சூப்பராக இருக்கும். அவங்க கொடுத்த அந்த தமிழ் பேராகிராஃப் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். ஏழை விவசாயியா? ஒரு ஏழை விவசாயி இருந்தார். ஏழையா? ஏழை இல்லது ஏழை. அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் ஒழுவிய கிடையாது, ஒழுவிய. IPS அதிகாரி. தமிழ் அவருக்கு என்னன்னா, நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன். உயிரது தமிழ் அவருக்கு உயிருங்க. தமிழ் அவருக்கு உயிர். இவர் படிச்சதை 3ஆவது குழந்தைங்களால படிக்க முடியலாம். இன்னும் இருக்குது. செடிகளாக வளர்ந்தன, அழகான பூக்கள் மலர்ந்தன. அழகான பூக்கள், அழகு. அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் தமிழ், அழகு. எத்தனை மொழி கடிச்ச மரியாதை, IPS அதிகாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கடிச்ச மரியாதை. இதுதான் டேட்டா. இந்த டேட்டா தான் சூப்பர் டேட்டா. நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படி வளரப்போகுது, மும்மொழி கொள்கை திட்டத்தினால எப்படி நாடு முன்னேற போகுதுன்ற டேட்டா. இப்படியா டேட்டா எடுக்கணும்? டேட்டா இப்படி எடுக்கலாம்ல. 12ஆவதுலேருந்து எத்தனை பேர் காலேஜ் போய்க்கிறாங்க,
இவர் சொன்ன மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசில் எத்தனை பேர் டிகிரி படிக்கிறாங்க, எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, கம்பேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டோட. அதுதான் டேட்டா, அதுன்னு வளர்ச்சியை காட்டுறது. 3வது படிக்கிற குழந்தை படிக்கலையாம், அதில் தான் அந்த ஸ்டேட்டோட வளர்ச்சி தெரியுதான். காலேஜ் படிக்கிறவங்க, இன்ஜினியர் படிக்கிறவங்க, டாக்டர் ஆனவங்க அதெல்லாம் கணக்கு எடுக்கக்கூடாது. அது கணக்கு எடுத்துகிட்டு அப்புறம் தான் வருது. உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் தோற்றுருவீங்களா தமிழ்நாடு? அப்படி தான் இருக்குது. சரி, இதே டேட்டா இப்படி எடுத்துக்கலாம்ல. 12வது படிக்கிற பசங்க இல்லை காலேஜ் படிக்கிற பசங்கிட்ட ஒரு இங்கிலீஷ் பேரா, தமிழ் பேரா மாதிரி இங்கிலீஷ் பேரா கொடுத்து படிக்க சொல்லிடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படிக்க முடியல, வடக்கில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? இங்கே ஒரு 10-20% படிக்க முடியாமல் போகலாம், அங்கே 10-20% கூட படிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல. எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் டேட்டா எடுத்துக்கிறாரு, அவர் சொன்னார். அப்படிலாம் டேட்டா எடுக்கலாம்ல. 12th படிக்கிற பசங்க இங்கிலீஷ் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை வாத்தியாருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, எத்தனை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி பெட்டராக இருக்குது, தமிழ்நாட்டில் பெட்டராக இருக்கா இல்லை வடக்கில் பெட்டராக இருக்கா? எங்கள் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி வாத்தியாரெலாம் இன்னமா இங்கிலீஷ் பேசுவாங்க, அப்படியே காதில் ஒத்திக்கலாம் அவங்க பேசுகிற இங்கிலீஷை. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. அப்போ அப்படி மோடி ஐயா தோத்துருவார், அப்படி இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா எடுக்கலாம்ல. அது எடுத்துட்டா அதெல்லாம் டேட்டா எடுக்க மாட்டோம். 3வது பசங்கிட்ட போய் படிக்க சொல்லுவோம். அது டேட்டா நாங்களே சொல்லுவோம். அதில் தமிழ்நாடு பேர் இன்னமா இருக்கிறாங்க, வளரவே இல்லை, நீங்கள் நாங்களே ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ தலைப்பு என்ன? நியூ எஜுகேஷன் பாலிசி, மும்மொழி கொள்கை திட்டம். அதை பற்றி பேசாமல் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிற பெரிய மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் டேட்டா எடுத்து போடுறாரு. இவர் இந்த ஸ்கூலை வச்சுக்கிறார், டிஎம் கேட்குறான், அந்த ஸ்கூல் வச்சுக்கிறாங்க, நடிகர் விஜய் ஸ்கூல் வச்சுக்கிறாரு ப்ரைவேட் ஸ்கூலு. உங்களால் நீயே போட்டு கொடுக்குறியா? நியாயமாக அது நம்மளால் சாரி யாருமே தெரியாது. அவர் விஜய்க்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஐயா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி துப்பாக்கி சூடலாம் சுட்டு பயிற்சிலாம் எடுத்திருப்பார். அந்த சுட்டு பயிற்சி எடுத்தவர் எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கினீங்க? சுட்டு பயிற்சி எடுத்த நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு யாராவது கேட்டால் எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி எங்கே, மும்மொழி கொள்கை திட்டம் எங்கே, ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தராங்கன்றது எங்கே? அதுக்கு என்ன சம்மந்தம்? மும்மொழி கொள்கை திட்டம், நியூ எஜுகேஷன் பாலிசின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி. அதை ஸ்டேட் கவர்மெண்ட் மறுக்குது. அது மறுக்குதுன்னா அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூல் இவர் வச்சுக்கிறாரு, அவர் வச்சுக்கிறாரு, நான் சாட்டை எடுத்து கழுத்தில் அடிச்சுப்பேன், சுட்டு பயிற்சி இருந்தோம் நான் சுட்டுக்க மாட்டேன்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. எங்கேயா சம்மந்தமாக பேசுங்க. தோ பிளேட் தோ. சரி, இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தில் ஹிந்தி திணிப்பு கிடையாது. ஐயா சொல்கிறார் ஹிந்தி திணிப்பு கிடையாது. எப்போ சொன்னோம் ஹிந்தி தான் படிக்கணும்னு? எனி லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சூஸ் பண்ணுவோம்? எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, அண்ணா இப்போ 3வது மொழி என்னென்ன? தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸா பிரிக்கிறாங்க. கிளஸ்டர் ஸ்கூலா பிரிக்கிறாங்க. ஒரு கிளஸ்டர் ஃபார்மில், அதாவது குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லாம் ஒரு கிளஸ்டர் ஆகிடுவாங்க, தனித்தனி குரூப் ஆகிடுவாங்க. அந்த குரூப்பில் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும், என்னுடைய 3வது மொழி இதான் எனக்கு வேணும். பிடிஏ சொல்கிறது தான் கவர்மெண்ட் கொடுக்கணும். சூப்பராக இருக்குல்ல, கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுல்ல, நல்லா தான் இருக்கும். ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்கூல்ஸில் ஒரு 20-30 ஸ்கூல் இருக்கும். அங்கே 20-30 பிடிஏ இருப்பாங்க. அந்த 20-30 பிடிஏவும் சேர்ந்து ஒரு மொழியை சொல்லணும். எதை சொல்லுவாங்க? உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களே ஒவ்வொருத்தனும் தனித்தனி மொழி பிடிக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு 30 பேர், ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற 30 பேரில் ஒரு 15 பேர் மலையாளம் தெலுங்கு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், இன்னும் 15 பேர் ஹிந்தி கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து பிடிஏ, இப்படி பிடிஏ 10-15 பிடிஏ சேர்ந்து ஒரு கிளஸ்டரு. அந்த கிளஸ்டர் கேட்கணும். அப்போ பிடிஏ முடிவு பண்ணணும். பிடிஏல யார் இருப்பா தெரியுமா? முக்காவாசி பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க? தோ பிளேட் தோ தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களாம் யார் அந்த பையன்? நாங்கள் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி எங்கள் ஆளுங்களே வச்சுலாம் செய்ய மாட்டோம். பிடிஏ டிசைட் பண்ணோம் ஹிந்தி வேணும்னு. நாங்கள் திணிக்கலை, நீங்கள் வேணும்னு கேட்டால் கொடுப்போம். இப்படி தான் மும்மொழி கொள்கை நமக்கு வரும். மாணவன் தனிநபரோட ஆசையில் நிறைவேற்ற மாட்டோம். அவனுக்கு இருக்கும் துளு வேணும்னுவா கொடுக்குமா, மலையாளம் வேணும்னா கொடுக்குமா, பெங்காலி வேணும்னா கொடுக்குமா, சான்ஸ்கிரிட் வேணும்னு சொல்லணும், ஹிந்தி வேணும்னு சொல்லணும். நாங்கள் சொல்ல மாட்டோம், பிடிஏல முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. கிளஸ்டர் சொல்லியிருக்குப்பா, கிளஸ்டரில் பல பிடிஏ இருக்குது, பிடிஏ சொல்லியிருக்குப்பான்னு இப்படி சொல்லிக்கினே இருப்போம். இப்படி தான் திணிக்காமல் கொடுப்போம். இவ்வளோ சொல்கிறீங்கள, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கின கேள்வியில் தமிழ் இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு ஒரு விளக்கம். தமிழில் தான் சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன் சொல்லி கொடுக்கல? ஏன் அங்கே தமிழ் வாத்தியார் இல்லை? அதுக்கு ஒரு சூப்பர் விளக்கம். அண்ணன் தமிழ்நாட்டுக்கு கூடிய கேள்வி புரிஞ்சுக்கங்க. 85% நான் தமிழ் அங்க படிக்கிறாங்க. அப்ப 3வது மொழியா நீங்க தமிழை கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க.
டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், அதாவது மாறிக்கிட்டே இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் மாறிட்டே இருப்பாங்க. பாவம் அவங்க குழந்தை இங்கே படிக்கும், ஒரு நாள் திடீர்னு போய் பீகாரில் படிக்கும். தம்பிச்சிரோட குழந்தை இங்கே 2 வருஷம் தமிழ் படிச்சுட்டு அங்கே போய் ஐயோ நான் அவருக்கு ஒரு குழந்தையோட வாழ்க்கை கெடுக்கூடாது, எவ்வளோ நல்ல மனுஷன். அதனால கேவியில் கிடையாதுங்க, வெறும் ஹிந்தி இங்கிலீஷ் தான். அவங்க ஊருக்கு அவன் போகிறப்ப ஹிந்தி ஈஸியாக இருக்கும்ல, அவனுக்காக படிக்கிற குழந்தைக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறோம். நீங்கள் ஃபேவர் பண்ணணும் தமிழ்நாட்டில், சரி இப்படி வச்சுப்போம். அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேவர் பண்ணுறோம். நம்ம ஊர்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகி பீகாருக்கோ உத்தரப்பிரதேசக்கோ போகிறாங்க, அதுவும் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தானே. அங்கேயும் 2 வருஷம் கழிச்சு நம்மளால் இங்கே வந்துடுவான்ல. அப்போ அவனுக்கு நம்ம ஊருக்காரனுக்கு உத்தரப்பிரதேசில் பாவம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபு, அதனால் தமிழ் இங்கிலீஷ் வச்சு சொல்லி கொடுப்போம். அப்படி அது ஆஃபர் இருக்கா? சான்ஸே கிடையாது. இங்கே இருக்கிற கேவிலையும் ஹிந்தி இங்கிலீஷ் தான், அங்கே இருக்கிற கேவிலையும் ஹிந்தி இங்கிலீஷ் தான். ஏன்னா நீ தான் இழிச்சே வாயி, இடத்தையும் கொடுத்து ஸ்கூலையும் கொடுத்து ஹிந்தியும் சொல்லிக் கொடுங்க. கேவியில் அது பண்ண முடியாதுங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில் அது கேவி வந்து ஒரு மாதிரி பாவம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். ஏன்னா 2 வருஷத்தில் மாறிடுவாங்க. இங்கே கூட பாண்டிச்சேரியில் ஜிப்மன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க? 35 வருஷம் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. அப்படியேப்பட்ட வேலை அது ஜிப்மரில். அங்கே கேவி இருக்குது, அங்கே தமிழ் கிடையவே கிடையாது. எப்படி தெரியும்? ஏன்னா எங்கள் அக்கா பையன் அங்கே தானே படிக்கிறான், நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு தமிழே தெரியாது, நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அது நம்ம கடமை, ஒரு தமிழான கடமை. வீட்டில் உட்காந்து தமிழ் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கேவியில் சொல்லித்தர மாட்டாங்க, அங்கே போய் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா அது எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். பாவம் அவன் இங்கே வந்தாலும் அவன் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சுட்டு அவங்க ஊரில் போய் ஃப்ரீயாக படிக்கட்டும். நீங்கள் அவங்க ஊருக்கு போனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனீங்கன்னா அங்கேயும் ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இங்கே அதானே கொடுக்க போகிறோம். எங்கேயுமே கிடையாது, தமிழ் கிடையாது. போங்க ஜாலியாக இருங்க, என்ஜாய். போயிட்டு அமெரிக்காவில் போய் ஜாப் வாங்க. ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கிறோம் மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்துங்கன்னு. ஹிந்தி படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கேயும் போய் பானிபூரி வாங்கலாம், விற்க கூட முடியாது. கடைசியாக நியூ எஜுகேஷன் பாலிசினா என்ன, மும்மொழி கொள்கை திட்டம்னா என்ன? நியூ எஜுகேஷன் பாலிசியில் 3வது 5வது 8வதுக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமாக வைப்போம் குழந்தைகள். 3வதுல ஒரு எக்ஸாமு, 5வதுல ஒரு எக்ஸாம், 8வதுல ஒரு எக்ஸாமு, 10வதுல ஒரு எக்ஸாம், 12வதுல எக்ஸாமு. எக்ஸாம் எழுதினே இருக்கு. எழுதி கையெல்லாம் உடைட்டோம், ஒழிஞ்சு போங்க. எதுக்கு படிக்கிறீங்க? முடியாதுல்ல, டயர்ட் ஆகிடுங்களா, வேலைக்கு போயிடுங்க, அவ்வளோதான். அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குப்பா. இந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி அதுலேருந்து மோதி வெளியே வந்தால் தான் நீ படிப்பா. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? 10வது 12வது தானே, ஈஸியாக வரீங்க காலேஜுக்கெலாம். எக்ஸாம் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகுங்க. அப்புறம் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, நீட் இருக்குது, என்னென்னவோ இருக்குதுப்பா எக்கச்சக்கமாக. அப்புறம் இன்ஜினியரிங் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் டிகிரிக்கும் வச்சுப்போம். இப்போ டிகிரியில் நியூ எஜுகேஷன் பாலிசியில் 4 வருஷம். அந்த 4 வருஷத்தில் ஒரே வருஷத்தில் போனால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, 2 வருஷத்தில் போனால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, 3 வருஷத்தில் டிகிரி. எப்போனா நீ போய்க்கலாம். ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். கட்ட முடியாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்களா வாங்க டிப்ளமா ஆகின்னு போயிடுங்க, ஈஸியாக இருக்கும். நியூ எஜுகேஷன் பாலிசி எப்போ வேணால் நீங்கள் போயிட்டு வேலையில் சேர்ந்துக்கலாம், அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கலாம். டாக்டர் இன்ஜினியர்லாம் இருக்கிறவங்க ரொம்ப நாலேஜ், அதாவது மூளை வலிமை அதிகமாக இருக்கிறவங்க படிக்கட்டும். நீங்கள் டிப்ளமா ஆகுங்க. 3வது 5வது 8வது 10வது 12வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதி 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 படிப்பு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. படிப்புனா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதான் எங்கள் பிளான். உங்களெல்லாம் படிக்க வச்சு படிப்பை பிடிக்க வச்சு உங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்க மாட்டோம், அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம். உங்களை படித்து டாக்டர் ஆகிடும். அதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி. மும்மொழி கொள்கை திட்டம்னா என்ன? 3 மொழி படிங்க. உங்கள் மொழி ஹிந்தி இங்கிலீஷ் படிங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க, வடக்கில் இருக்க எங்கள் ஆளுங்களுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க முடியாது. ஒன்லி எங்களுக்கு தெரிஞ்ச மொழி தான். நீங்கள் கற்றுக்கணும் வாங்க, நாங்களும் இங்கே வந்துடுறோம், கலந்துடுறோம், அப்படியே மிக்ஸ் ஆகிடுறோம். ஓட்டு கேட்குறது ஈஸியாக இருக்கும், அப்புறம் நேம் போர்டில் எழுதுறது ஈஸியாக இருக்கும், கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். அப்படி எங்கள் ஐடியாலஜி சொல்கிறோம். நாங்களும் கும்பமேளா நடத்துகிற மாதிரி இங்கே ஒரு கும்பமேளா நடத்துவோம். அப்புறம் எல்லோரும் அகோரி ஓடுவாங்களே, இங்கேயும் ஓடுவோம் ஜாலியாக. எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், ஒன்றாயிடுவோம். எல்லா இடத்துலையும் ஹிந்தி இருக்கட்டுமே, என்ன தப்பு? இங்கிலீஷ் இருக்கிறப்ப ஹிந்தி இருக்கக்கூடாதா? இல்லை, கரெக்டு தான். ஹிந்தி இருக்கிற மாதிரி ஏன் தமிழ் இருக்கக்கூடாதா? எல்லா இடத்துக்கும் தமிழ் இருக்கட்டுமே, என்ன கரெக்டு தானே? உங்கள் தமிழ் மட்டும் எப்படி வரலாம், அந்த மாதிரி தான் உங்கள் ஹிந்தி மட்டும் எப்படி வரலான்னு கேட்குறாங்க. பொதுவாக இங்கிலீஷை வச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்க மாட்டோம், நிதி தர மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? எஜுகேஷனுக்கு நிதி கிடையாதுயா. நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுங்க, தர முடியாது. நிதியும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு கருமும் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? மாட்டினீங்களா? அப்படி தான். ஏன்னா வெல்கம் டு இந்தியா.